ஹேவ் அ மோட்டிவேஷனல் லிபரேஷன் ஃபார் யூ ராம். ஸோ என்னன்னா, இன்னைக்கு ரமணா மூவி ரீவிசிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து இன்றைக்கும் பார்த்தா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு என்னடா அது ஏற்கனவே பண்ணதான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்துட்டு அது புதுசாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அதை எடுத்ததுனால மேபி பழசாக இருக்கலாம். ஸோ கருத்து என்னென்னா வந்துட்டு நம்ம பண்ணுற எல்லா விஷயமுமே வந்துட்டு 100% நல்லா இருக்கணும். நம்ம பேர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்லைல்ல. ஸோ நம்ம பண்ணுற ஒரு 100 ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு 100 ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னப்போ, அந்த 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறது பெருசு கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு நார்மல் டேவாக இருக்கலாம் அந்த 5 வருஷமே வந்துட்டு. ஸோ ஏதாவது ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நாள் அமையும். ஸோ அந்த நாள் வந்து இட்ஸ் வில் பி அவர்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா அதை விட்டுறக்கூடாது. ப்ளஸ் நமக்குன்னு ஒரு ஒரு படம் அமையும். லைக் மூவிஸில் சொல்கிறேன். ஸோ இல்லை அப்படின்றப்போ ஏதாவது நமக்கு நம்மளோட ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் சான்ஸ் அமையும். ஸோ அதை மட்டும்தான் நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது இட்ஸ் ஒரு பேசிக் திங். ஸோ அதுதான் நான் சொல்ல வர கருத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கேன் ராம். ஸோ புரிஞ்சா எடுத்துக்கோ, புரியலனா விட்டுரு.